நம்ம சூர்யானாவோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தரமான ட்ரீட் இருக்கு இந்த வீடியோல. என்னன்னா, நம்ம சூர்யானாவோட அடுத்த திரைப்படமான சூர்யா 49 யார் இயக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி தரமான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணால் பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மஸ்ட் எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அண்ணனோட லைனப்பில் ஏற்கனவே தரமான படங்கள்லாம் நிறையா இருக்குது. சூர்யா 47 ஒரு தரமான போலீஸ் படம், சூர்யா 48 ஒரு பயோபிக்கு, அடுத்து சூர்யா 49 படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. அதுக்கான விளக்கமும் இப்போ கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்டாவே வந்திருக்கு. இந்த படத்தை நகாசியே இடாயத் அப்படிங்கிற ஒரு மலையாள இயக்குனர் தான் இயக்க போறாரு. அவர் பேருக்கு தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, வாய்க்குள்ள நுழைய மாட்டுது. இவரோட படம் வந்து இப்போ ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது. அது நம்ம துல்கர் சல்மான் அவர்களோட ஐஎம் கேம் அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இவரோட மேக்கிங் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி RDX அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாரு. அதை நான் பார்த்துருக்கேன். ஓரளவு நல்லா தான் இருக்கும், குறை சொல்ற அளவுலாம் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவிலே வந்துடும். அப்புறம் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா, நம்ம சூரியனோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸான சகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து பண்ண போறாங்க. சகரம் இல்லை, லகரம். அவங்க தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ரொமான்ஸ் படம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக அதுக்கான கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வெளியாகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் இந்த படத்துக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த காம்போ நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்கள்.